சரஸ்வதி வண்டி எடுத்து போய் ஷெட்ல விடும்போது நான் வண்டியை உடச்சிட்டியா இரு ஓனர் வந்து திட்டு போறாரு அப்படின்னு சொல்லிட்டு சீனியர் சொல்றாரு. ஓனர் வந்து இது யாரை உடச்சது அப்படின்னு கேக்குறாங்க. இந்த பொண்ணு தான் உடச்சது அப்படின்னு சொல்லிட்டு அந்த சீனியர் சொல்றப்பல சூப்பர்மா ஓனர் கூட வாங்கி வைக்க சொன்னாங்க, வாங்கி வந்து வச்சுட்டேன், இது கைட்டவும் முடியல, நீ எப்படியே கைட்ட சூப்பர்மா அப்படின்றாரு. ரெண்டு தட்டு கைண்டுச்சு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க சரஸ். இந்த வேலை செய்யணும்னா உனக்கு 1 வருஷம் ஆயிருக்கும்டா அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு ஓனர் சீனியரை. தமிழை பார்த்து அர்ஜுன் இப்ப பார்த்தாலும் நடுத்துறையில நிக்கிறீங்க, கூடி சீக்கிரம் அடியால் ஆயிடுவீங்க போல இருக்குது, உங்களுக்கு ஆர்டர் எல்லாம் கிடைக்காது ஒண்ணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான். மச்சான் ஆர்டர் எல்லாம் கிடைச்சிச்சு, அதுக்கான வேலை தான் செஞ்சுன்னு இருக்கோம் அப்படின்னு தமிழ் சொல்லிட்டு கிளம்புறாரு. அந்த பொண்ணு மட்டும் யாருன்னு தெரிஞ்சா ஒரு வழி பண்ணிடுவேன், இஷ்டு ஒரு மன்னிப்பு கேட்காம கூட போறா, இவன் புருஷன்லாம் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு திட்டுறாரு தமிழ். அவளை திட்டுங்க, அவன் புருஷன்லாம் திட்டாதீங்க, அவர்லாம் நல்லவளா தான் இருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு சரஸ் சொல்றாங்க. தமிழ் காயத்துக்கு மருந்து போடுறாங்க சரஸ். தமிழ் அவங்க அப்பா டீ கடையில பஜ்ஜி சாப்பிட்டுருக்காரு, அதை சரஸ் பாத்துறாங்க. இது மாதிரிலாம் சாப்பிடாதுங்க மாமா, அத்தை எவ்வளவு கான்சியஸா இருப்பாங்க, நீங்க போய் வெளியே சாப்பிடுறீங்களே அப்படி சொல்லிட்டு கேக்குறாங்க. நானே சமைச்சு எடுத்து கொடுக்குறேன் அப்படி சொல்றாங்க. சரஸ் மெக்கானிக் வேலை செய்யறேன்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்றாங்க. மெக்கானிக் வேலையாம செய்யற அப்படி சொல்லிட்டு அவர் கேக்குறாரு. ஆமா மாமா, அவர் கம்பெனி வேலை நடக்கிற வரைக்கும் நான் போய் தான் ஆகணும், ஒரு நாளைக்கு 800 ரூபாய் கொடுக்குறாங்க அப்படின்னு சொல்றாங்க சரஸ். இதுதான் இன்னைக்கான எபிசோட். நாளைக்கு என்ன நடக்கும் தெரியல, வெயிட் பண்ணி பார்ப்போம். தேங்க்யூ.